Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa ma arsalna min qablika illa rijalan nuhi ilaihim fas'alu ahla dzikri in kuntum la ta'lamun. Shadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. கடவற்ற அன்பாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கின்ற படைப்புகளிலேயே மனிதர்களை மிக சிறந்தவனாக ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக உன்னதமான பாக்கியம் அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் சில மக்களுக்கு அதிகமான ஞானங்களையும் சிலருக்கு குறைவான ஞானங்களையும் அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறார். ஞானம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், விளக்கத்தில் குறைவுள்ளவர்கள், விளக்கம் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களிடத்திலெல்லாம் சென்று விளக்கங்களை தேடி பெறுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்கனவே இருக்கின்ற விளக்கத்தை விட அதிகப்படியான ஞானங்களை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறிவு பசிக்கு ஏற்றாற் போல அழகான பதில்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்ற சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்களில் இப்படி கேட்டார்கள், ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்ன என்று கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்த போது, நீங்கள் துக்ரிமுத் தஆம் வ துக்ரியுஸ் ஸலாம், ஏழைகளுக்கு நீங்கள் உணவளியுங்கள், பிறருக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், தெரிந்தவர் தெரியாதவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்ட நபித்தோழர்கள் ஏராளமான தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான செய்திகளை குறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் அழகான விடையை கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த நிகழ்வு காலித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கேட்டவர் வேறொருவர், அந்த சபையில் இருந்தவர்கள் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காலித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபை, ஒருவர் வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்,
இருக்கிறதோ அதெல்லாம் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உனக்கு விடை பகருகிறேன் என்று அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அவர் கேட்கிறார், யா நபி அல்லாஹ், உஹிப்பு அன் அகூன அலமன் நாஸ், உலகத்திலேயே சிறந்த ஞானம் பெற்றவனாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார். எத்தனையோ நபர்கள் அறிவு ஞானங்களை பெற்றிருந்தாலும் பிற நபர்களையும் என்னையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மனிதர்களில் மிகச்சிறந்த அறிவாளியாக நான் கருதப்பட வேண்டும், அதற்கு என்ன வழி என்று சொல்லுங்கள் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இத்தபில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தகுன் அலமன் நாஸ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டால் இருக்கின்ற எல்லா நபர்களை விட மிகப்பெரிய அறிவு ஞானம் பெற்றவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்கிறார்கள். நான் பார்க்கிறோம் அல்லவா, ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெயரை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய ஷைத்தான் கடைசியில் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக வெளியேறியதற்கு காரணம் என்னவென்றால் அவன் வைத்திருக்கின்ற அந்த பெருமை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தல், இது போன்ற காரணங்களால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருந்தும் கூட அங்கிருந்து அல்லாஹ் வெளியேற்றினான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நீங்கள் பயப்படுகின்ற போது நீங்கள் மிகப்பெரிய அறிவு ஞானங்களை பெற்றவர்களாக மாறி போய் விடுவீர்கள். அதற்கடுத்து கேட்கிறார், வஹைபு அன் அகூன அகனன் நாஸ், இருக்கின்ற எல்லா மனிதர்களை விட நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் ஆசைதானே செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் கேட்கிறார், எல்லோரையும் விட நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும், அதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொன்னார்கள், போதும் என்ற மனதோடு நீ வாழ்ந்து விடுவாயானால் நீ மிகப்பெரிய செல்வந்தன், உன்னை விட வேறு யாரும் இல்லை, நீ தான் செல்வந்தன். 10 ரூபாய் வைத்திருக்கிறாய், போதும் எனக்கு என்று முடிவெடுத்தால் நீ தான் செல்வந்தன். லட்சம் வைத்திருக்கிறாய், எனக்கு போதவில்லை என்றால் நீ தான் பரம ஏழை என்பதை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதும் என்ற மனதோடு வாழுகின்ற போது நீதான் செல்வந்தன் என்று அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுத்த போது மூன்றாவதாக கேட்கிறார், உஹிப்பு அன் அகூன கைரன் நாஸ், மக்களிலேயே சிறந்தவனாக நான் இருக்க விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கைருன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ், மக்களில் சிறந்தவன் யார் என்றால் பிற மக்களுக்கு பயன் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய சொல்லாக இருந்தாலும் சரி, அவருடைய செயலாக இருந்தாலும் சரி, இரண்டின் மூலம் பிற நபருக்கு யார் பயனுள்ள கருத்தை போதிப்பவராக இருக்க வேண்டும் அல்லது பயனுள்ள சொற்களை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இவரின் மூலம் யார் பிறர் பயனடைகிறார்களோ இவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போது நான்காவதாக கேட்கிறார், உஹிப்பு அன் அகூன அஅதலன் நாஸ், மக்களிலேயே நான் நேர்மையுடையவராக இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். மிகப்பெரிய நேர்மையாளன் என்று என்னை சொல்ல வேண்டும், அதற்கு ஆசைப்படுகிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உனக்கு எது பிரியப்படுகிறாயோ அதை பிறருக்கும் நீ பிரியப்பட வேண்டும். நீ என்ன உணவு உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதே போன்று உன்னிடத்தில் உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ உணவு கொடுத்து பழக வேண்டும். நீ வயதான நீ சாப்பிடுகின்ற போது உன்னை சார்ந்திருப்பவர்கள் சரியான முறையில் சாப்பிடவில்லை என்றால் நீ நேர்மை தவறியவன். ஏழைக்கு நீ கொடுக்கின்ற போது அந்த கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் நல்லவைகளாக இருக்க வேண்டும், அது சுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். உனக்கு நீ கழிவாக தூக்கி எறிகிறாய் அல்லவா, அந்த பொருளை நீ ஏற்றுக்கொள். நீ உனக்கு விரும்பாத ஒரு பொருளை நீ பிற மக்களுக்கு கொடுக்கின்ற போது நீ நேர்மை தவறியவன் என்பதை அன்னதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது உனக்கு எதை பிரியப்படுகிறாயோ அதை நீ பிறருக்கும் நேசிப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டாயானால் நீதான் நேர்மையாளவன் என்று அவருக்கு சொன்ன போது ஐந்தாவதாக கேள்வி இருக்கிறார், அல்லாஹ்விற்கு என்று சில நெருக்கமான மனிதர்கள் இருப்பார்கள். எல்லோரும் அல்லாஹ்விற்கு நெருங்கிவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை யார் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கும் சரியான முறையிலே நிறைவேற்றாமல் இருப்பவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை இருக்கிறது அல்லவா. நமக்கும் கூட 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளில் சில பிள்ளைகளின் மீது நெருக்கத்தை காட்டி வைத்திருப்போம் அல்லவா. காரணம் என்ன? அவர் நம்முடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறார் என்பதற்காக
நாம் எப்படி நெருக்கத்தை வைத்துக் கொள்ளுகிறோமோ அதே போன்றுதான் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் அடிமைகளாக வைத்திருந்தாலும் கூட தனக்கென்ற பிரத்யேகமான அடியார்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த அடியாரில் நானும் ஒருவராக இருக்க விரும்புகிறேன் என்ற போது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அக்ஸிர் ஸிக்ரல்லாஹ். எல்லா நேரத்திலும் நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்புடன் இருந்தாலும் சரி, வளம் குன்றியவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நினைவை நீ அதிகமாக வைத்துக் கொள்ளுகிற போது அல்லாஹ்விற்கு நெருக்கமான அடியார்களாக நீ மாறி போய்விடுவாய் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய போது அடுத்ததாக கேட்கிறார், ஒரு செயலை செய்கின்ற போது அது எப்படி முறைப்படுத்தப்பட்டு அழகான முறையிலே செய்வேனோ, அல்லாஹ் சில மக்களை சொல்லி காட்டுகிறானோ அது போன்ற நல்லடியானாக நான் இருக்க விரும்புகிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய இபாதத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள இபாதத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். நீங்கள் உஅபுதில்லா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? கஅன்னக தரா, உன்னை அவன் பார்க்கிறான் என்ற தோரணையில் வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். உண்மையில் இது நபிமார்களை தவிர நம்மை போன்றவர்களுக்கு சாத்தியமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை முன்னிலையில் நின்று நீங்கள் தொழுகுவதை போன்று அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உணர்விலே நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும். அது தொழுவதானாலும் சரி, நோன்பு வைப்பதானாலும் சரி, அல்லது நாம் தர்மங்கள் செய்வதானாலும் சரி, ஹஜ் போன்ற பெருங்கொண்ட அமல்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றுகின்ற போது அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான் என்ற உணர்விலே நீங்கள் செய்ய வேண்டும். இல்லம் தகுன் தரா, அது உங்களுக்கு முடியவில்லையானால், பெருங்கொண்ட மக்களுக்கு அது சாத்தியமானால், உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாமல் போனால் நீங்கள் எப்படி வணங்க வேண்டும்? இல்லை, அல்லாஹ்வை என்னால் பார்க்க முடியவில்லை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கின்ற உணர்வோடாவது நீங்கள் வணங்க வேண்டும். நாம் தான் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை, ஆனால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அல்லவா, அந்த உணர்வு பூர்வமான வணக்கம் இருக்க வேண்டும். இப்படி இருப்பீர்களேயானால் நீங்கள் யஹ்சானுடைய முஹ்ஸினீன்களுடைய பட்டியலில் ஒரு செயலை சரியான முறையில் நிரப்பமான முறையில் செய்தவர்களின் பட்டியலில் நீங்கள் இடம்பெறுவீர்கள் என்ற போது அடுத்து கேட்கிறார், வஹிப்பு அன் யக்மில ஈமானி, என்னுடைய ஈமான் பரிபூர்ணமான முறையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஈமானில் குறையுள்ள ஈமான் இருக்கிறது, நிறைவு பெற்ற ஈமானும் இருக்கிறது. அந்த தோழர் கேட்கிறார், என் ஈமான் நிறைவடைந்த ஈமானாக இருக்க விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு நீங்கள் நிறைய தொழுதிருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம், நீங்கள் நிறைய நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அழகான வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்ஸின் குல்பக், உன்னுடைய குணத்தை அழகான முறையில் ஆக்கிக்கொள். குணம் நன்றாக இருக்குமேயானால் ஈமான் பரிபூரணமாக போய்விடும். ஒரு மனிதன் பிற மனிதனோடு இருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய குணத்தை குறித்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்விற்கு மத்தியில் நடக்கக்கூடிய விதங்கள் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் பிற மனிதனிடத்திலே நடக்கின்ற போதுதான் அவனுடைய குணங்களை குறித்து அறிய முடியும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் பரிபூரணத்துவம் பெற வேண்டுமானால் உன்னுடைய குணம் அழகாக இருக்க வேண்டும். பிற மக்களுக்கு மனதிலே கஷ்டப்படுத்தாமல் உன்னுடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். செயல்கள் நீங்கள் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்காதவைகளாக இருக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே சொல்லும்போது, அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்பவனுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, சொல்லாலும் சரி செயலாலும் சரி பிற முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் யார் இருக்கிறானோ இவன் தான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்படியானால் குணங்கள் நன்றாக இருக்கின்ற போது அங்கே ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறுகிறது என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டு அடுத்ததாக கேட்கிறார், நான் முழுமையான முறையில் உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். ரப்புக்கு நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். இதற்கு என்ன வழி என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தி ஃபராஇல்லல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை கடமையாக்கி கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றுகின்ற போது தக்குன் முதியா, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று விட்டீர்கள் என்று சொல்லிக் கொடுத்த போது அடுத்ததாக கேட்க இருக்கிறார், உஹிப்பு அன் அல்கல்லாஹ நகிய்யம் மினல் துனூப்,
பாவங்களெல்லாம் நான் நீக்கப்பட்டு பரிசுத்தமானவனாக அல்லாஹ்வை நான் சந்திப்பதற்கு விரும்புகிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொல்லுகின்ற அந்த பதிலை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். யகத்தஸில் மினல் ஜனாபா, உங்களுக்கு குளிப்பு கடமை ஏற்படுகிறது அல்லவா? மனைவியின் மூலமானாலும் சரி அல்லது பிற இயல்பாக நமக்கு ஏற்படக்கூடியதன் மூலமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் சுத்தம் தவறுகின்ற போது அவனிடத்திலிருந்து குளிக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நிலையிலிருந்து உடனடியாக நீங்கள் குளித்து உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை தாமதப்படுத்தாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புறத்தை சுத்தம் பண்ணுவது போதோடு சேர்த்து அல்லாஹ் உங்களுடைய பாவத்தையும் அதோடு சேர்த்து கழுவி விடுகிறார். பாவத்திலிருந்து பரிசுத்தமாவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்கள் குளிப்பு கடமையான நேரத்தில் குளித்துக் கொள்ளுங்கள். தல்கல்லாஹ யௌமல் கியாமத்தி வமா அலைக தம்புன், பாவம் இல்லாமல் அல்லாஹ்வை நீங்கள் கியாமத்திலே சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்து கேட்கிறார், கியாமத்தினுடைய நாள் என்பது சில மக்களுக்கு கடினமாக இருக்கும், சில நேரங்களிலே இருள் சூழ்ந்திருக்கும். மனிதன் எந்த நிலையிலே நான் இருப்பேனோ என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒளிமயமாக முறையிலே நான் எழுப்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தவ்லிம் அஹதா, இந்த உலகத்தில் யாருக்கும் நீ அநியாயம் செய்து விடாதே, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீ செய்து விடாதே. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அநியாயம் ஒருபுறம் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், உன்னை சார்ந்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் யாராக இருந்தாலும் நீ நீதி தவறி அநீதம் செய்து விடாதே. அப்படி அநியாயம் செய்யாமல் இருக்கின்ற போது கியாமத் நாளில் ஒளிமயமாக நீ எழுப்பப்படுவாய் என்று சொன்ன போது அவர் கேட்கிறார், உஹிப்பு அன் அகூன யர்ஹமனி ரப்பி, என் ரப்பி என் மீது இறக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், இர்ஹம் நஃப்ஸக வர்ஹம் ஹல்கல்லாஹ், முதலில் உனக்கு நீ இரக்கம் காட்டு, உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. அதே போன்று படைப்புகளாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கும் நீ இரக்கம் காட்டு. நான் பிரபலமாக பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? பல்லாண்டு காலம் வணக்கம் புரிந்த ஒரு பெண்மணி அவள் வீட்டிலே வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பூனையை கட்டி வைத்துவிட்டு உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியதற்காக அவளுக்கு கிடைத்த தண்டனை, அல்லாஹ் அவள் வணங்கிய வணக்கத்தை அங்கே பார்க்கவில்லை. என்னுடைய படைப்பு, ஒரு படைப்பு அங்கே நோவினைப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவளை நரகத்தில் சேர்த்ததாகவும், வழிதவறி நடக்கக்கூடிய தன்னுடைய மோசமான நடத்தையால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி, ஒரே ஒரு நாய் நாக்கை தொங்குவிட்டு கொண்டு அது தன்னுடைய தாகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த போது அதனுடைய தாகத்தை தீர்த்ததற்காக ரப்புல் ஆலமீன் அவள் காலமெல்லாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் போக்கிவிட்டு சொர்க்கத்தை சேர்த்திருக்கிறான் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வர்ஹம் ஹல்கல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய படைப்புகளின் மீது நீ இரக்கம் காட்டு, அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார், உஹிப்பு அன் தகில்ல துனூபி, என் பாவம் சேர்ந்து கொண்டே போகாமல் என்னுடைய பாவம் குறைந்து கொண்டே போக வேண்டும், அதற்கு என்ன வழியாக சொல்லலாம் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்தக்ஃபிரில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இரு. நான் பாவம் செய்யாதவர்கள் அல்ல, செய்வதை விட்டு விலக்கு பெற்றவர்களும் அல்ல, எல்லா நேரத்திலும் நம்மிடத்திலிருந்து பாவங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவம் மொத்தமாக சேர்ந்து நம்மை அழித்து விடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள், தகில்ல துனூபு, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து போகும் என்று சொன்னபோது அடுத்ததாக கேட்கிறார், உஹிப்பு அன் அகூன அக்ரமன் நாஸ், மனிதர்களில் கண்ணியமான முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சில நேரத்திலே சோதனைகளை கொடுக்கலாம், சில நேரத்திலே அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கலாம். அள்ளி கொடுக்கின்ற போது ரப்புல் ஆலமீனை குறித்து நீங்கள் புகழ்ந்து கொள்வதும், ஏதாவது ஒரு சோதனை வருகின்ற போது போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் என்னை இப்படி பண்ணிட்டான, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே என்று அல்லாஹ்வை குறித்து மக்களிடத்திலே புலம்புகிறீர்கள் அல்லவா? இந்த புலப்பத்தை நீங்கள் கைவிடுவீர்களேயானால் தக்குன் அக்ரமன் நாஸ், மக்களிடத்தில் மிகப்பெரிய கண்ணியவான்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்து கேட்கிறார், வாழ்நாள் முழுக்க எனக்கு இரணத்திலே தட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு கிடைத்து
கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தும் அல தஹாரா, எப்போதும் நீங்கள் சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்தவுடன் முன்னால் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கும், உடனே ஒது செய்வார்கள், அந்த ஒதுவோடுமே எப்போதுமே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரணம் விஸ்தீரணமாக இருக்க வேண்டுமானால், தட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அங்கே சொல்லி தருகிறார்கள், தும் அல தஹாரா, எப்போதும் நீங்கள் சுத்தத்தோடு இருங்கள். யுவஸ்ஸிஅ அலைக ஃபிர் ரிஸ்க், அல்லாஹ் தஆலா தட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு தருவான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அருமையான தோழர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஏராளமான பதில்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த விஷயத்தை நாம் இந்த செய்தியின் மூலம் கேட்டறிந்திருக்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.